ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கீகி குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்து மேக்ரோனி எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றின டிப்ஸும், நம்ம வந்து வெங்காயத்தை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் எப்படி வந்து இந்த குளிர்காலங்கள் மழைக்காலங்களில் பராமரிக்க போகிறோன்ற டிப்ஸை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம உருளைக்கிழங்குல இருக்கிற மண் எல்லாமே நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு நம்ம பட்டாணி கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்யும் பொழுது நம்ம பட்டாணியை வந்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. 6 to 8 மணி நேரம் நல்லா வெந்தால் மட்டும்தான் வந்து அந்த பட்டாணி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பட்டாணியை நம்ம வந்து வேக வைக்க மறந்துட்டோன்னா நம்ம ஹாட் பாக்ஸில் கொஞ்சம் நல்லா வந்து ஹாட் வாட்டர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து ஊற வச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து பட்டாணி வந்து கிடச்சிடுங்க. நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுட்டு இது போல் நல்லா வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி ரெண்டுத்தையும் நல்லா வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 2 to 3 விசில்ஸ் மட்டுமே வச்சா போதுங்க. நம்ம அதிக அளவு வந்து வேக வச்சோன்னு சொன்னால் பட்டாணியுமே வந்து குழஞ்சி போயிடும். அதே போல் உருளைக்கிழங்குமே வந்து ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும் இல்லையா? அதனால் நம்ம அதிக அளவு நம்ம வந்து விசில் வைக்கக்கூடாது, நம்ம குறைஞ்ச அளவும் விசில் வந்து வைக்கக்கூடாதுங்க. இது போல் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பூண்டுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து இடித்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணணுங்க. தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நம்ம அதில் பூண்டுமே வந்து இந்த எண்ணெயில் வந்து எடுத்து வைக்கும்பொழுது அந்த மசாலாவுக்கு வந்து கூடுதல் டேஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முழுசாக வந்து பூண்டு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது இந்த அளவு டேஸ்ட் வந்து கொடுக்காது. நம்ம தட்டி அதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஹை ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கடைசியாக தான் நம்ம வந்து நல்லா பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். தண்ணியே கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாதுங்க. எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கி விடும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டுமே இது கூட ஆட் பண்ணோன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு கூடுதல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து மசாலா தோசையாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வந்து சப்பாத்தி சாம்பார் சாப்பாடு எதுக்கு வேணால் ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சமாக நல்லா வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நறுக்கி நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துடணுங்க. நல்லா வதக்கி எடுக்கும்பொழுது அந்த எண்ணெயில் நல்லா சுருண்டு உருளைக்கிழங்கும் சேர்ந்து இந்த பட்டாணியும் சேர்ந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம வந்து மேக்ரோனி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்றதை பற்றின டிப்ஸ் தாங்க. நம்ம மேக்ரோனி வேக வைக்கும்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெயும் கொஞ்சமாக வந்து உப்பும் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வந்து மேக்ரோனி வந்து ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம எண்ணெய் கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணுமா மேக்ரோனி ரொம்ப கூடுதல் டேஸ்ட்டோட ஹை ரிச் ஃப்ளேவரோடு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் நம்ம நல்லா வந்து டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதில் நம்ம நெய்யை ஆட் பண்ணோன்னா நல்லா கமன்னு வந்து உங்களுக்கு வந்து மேக்ரோனி உங்களுக்கு வந்து ரெடியாகி கிடச்சிடுங்க. கடைசியாக இது வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துட்டோன்னா நல்லா ஒன்றுத்தோட ஒன்று ஓட்டாமல் உதிரியாக வந்து மேக்ரோனி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து சாஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, பாஸ்தாவில் நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்பொழுது இது நல்லா வந்து உங்களுக்கு கிரேவி போல் நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து நெய் டேஸ்ட்டு பிடிக்கலன்னு சொன்னால் நம்ம வெண்ணெய் கூட ஆட் பண்ணலாங்க. வெண்ணெய் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணும்பொழுது ரெஸ்டாரண்ட் லெவலில் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக வந்து மேக்ரோனி வந்து ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக நம்ம வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து சீஸையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வந்து வேகும்போது நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்குது பாருங்கள். சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சீஸ் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து க்ரீமி டேஸ்ட்டோட நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதே போல் கேப்சிகம் கேரட் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா வந்து நிறமும் ஃப்ளேவருமே வந்து சூப்பராக கிடைக்கும்.
இங்கே பாருங்கள், நம்ம வந்து நல்லா வந்து ஃபைனலாக நம்ம வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். நம்ம எக்குமே வந்து இது கூட ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம பெப்பர் வந்து தூவி விட்டுட்டோம்னா நல்லா வந்து சூடாக டேஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சிங்க. சீஸ் வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கூட நம்ம கட் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எக் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணும்பொழுது அது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம இந்த குளிர்காலங்கள் மழைக்காலங்களில் ரொம்பவுமே வந்து தொண்டை கரகரப்பு சளியெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கான டிப்ஸ் தாங்க. நம்ம இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி நம்ம வந்து டீ ரெடி பண்ணுவோம் இல்லையா, டீ ரெடி பண்ணும்பொழுது நல்லா தட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டீ ரெடி பண்ணணுன்னு சொன்னால் அது நல்லா வந்து டீக்கு நல்ல ஃப்ளேவரும் அதிகமாக கொடுக்குங்க. அதே போல் நம்ம தொண்டை கரகரப்பு சளியெலாம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். நம்ம இது போல் வந்து டீ இலை கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, டீ இலை கொதிக்க வைக்கும் போதே நம்ம வந்து இஞ்சி வந்து இது கூட நம்ம கொஞ்சம் நல்லா தட்டி ஆட் பண்ணாலே போதுமானதுங்க. நல்லா வந்து தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும். எந்த வகையான சளி கபம்லாம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த இஞ்சி வந்து இதில் நல்லா வந்து கொதித்து கிடைக்குதுங்க. அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் வடிகட்டி டீயாக குடிச்சிக்கலாம். அதே போல் கொதிக்கும் போதே நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணும்போது டீயோட டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். நம்ம நாட்டு சர்க்கரையும் இது கூட ஆட் பண்ணிட்டோம். நாட்டு வெல்லம் இருந்தால் நீங்கள் வந்து அதுவுமே ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இஞ்சி கூட இந்த நாட்டு வெல்லமாக ஆட் ஆகி நல்லா வந்து ரிலீஃபும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா, நம்ம வந்து கோதுமை தோசை சுடுறோன்னு சொன்னால் அது வந்து லப்பர் மாதிரி வர பிரச்சனை இருக்கும் இல்லையா. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சுட்டு பாருங்கள். நம்ம கோதுமை தோசையை சுடும்பொழுது ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ணால் போதுங்க. நம்ம இந்த மாவு கூட வந்து 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணணும். நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அரிசி மாவு 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கோதுமை தோசை ரொம்பவுமே நல்லா வந்து கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்போவுமே வந்து கோதுமை தோசை சுடும்போது லப்பர் மாதிரி வரும் இல்லையா, அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கோதுமை தோசை சுடுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோதுமை தோசை வந்து லப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா. நம்ம இது போல் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணி எடுத்துட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம இந்த குளிர்காலங்கள் மழைக்காலங்களில் அதிக அளவு வெங்காயம் வந்து வாங்கி வைக்கும் பொழுது அது வந்து சீக்கிரமே வந்து கெட்டு போயிடுங்க, அழுகியும் போயிடும், நமக்கு யூஸ் பண்ண முடியாத அளவு ஆகிடும் இல்லையா. அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 2 days ஒன்ஸ் நம்ம வந்து மதிய வேளையில் வெயில் வந்து கொஞ்சம் நல்லா வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இது போல் வந்து கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலும் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடித்து உடைக்கும். அதே போல் உங்களால் வெயில் வராத சமயங்களில் மழையாக இருக்குல்லையே அந்த டைமில் என்ன செய்யலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க. இது போல் நம்ம வந்து ஹீட்டாக இருக்கும் இல்லையா, பர்னரில் நம்ம சமையல் செஞ்சு முடிச்சதும் ஹீட்டாக இருக்கும்பொழுது அது மேலே வந்து நம்ம வெங்காயத்தை இந்த வேர் பகுதியை வச்சுட்டேன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க. 1-2னா பரவாயில்ல, கெட்டு போகிற கண்டிஷனில் இருக்கிறது இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் அதிக அளவில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இது போல் மெயின்டைன் பண்ணணுன்னும் போது தோசைக்கல் இருக்குல்லையே லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கதன்னு இருக்கும்போது இது போல் வேர் பகுதி வந்து மேலே வந்து எடுத்து வச்சுடுங்க. அந்த தோசைக்கல்லில் இருக்கிற அந்த ஹீட் இருக்குல்லையே அந்த ஹீட் வந்து இந்த வேர் பகுதி வழியாக கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு காஞ்சி வந்து கிடைக்கும். இது போல் நம்ம வந்து வச்சு எடுக்கும்பொழுது நம்ம எவ்வளோ தான் வெங்காயமாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. குளிர்காலங்கள் மழைக்காலங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வெயிலே இல்லாத சமயங்களில் இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் உங்களால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து தோசைக்கல்ல எவ்வளோ வெங்காயம் வைக்க முடியுமோ அந்த அளவு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களுமே வெங்காயத்தை வந்து சேகரித்து வைங்க. என்ன வியூஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கீகி குக்கிங். மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.